இது இது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இதை சொல்லி. இபைக் சகா சேனலை வந்து யூடியூப் நிறுவனத்துலேருந்து அங்கீகரித்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நமக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து யூடியூப்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்திலேருந்து இந்த மைக்கு வந்து நம்ம இப்போ வந்து வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஒரு மணி பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஆன் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் இப்போ வரைக்கும் போடலை. வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இபைக் சகா சேனல் ஆரம்பித்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து 2 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லணும். ஒரு சில வீடியோ வந்து 1,00,000 வியூஸ்க்கு மேலே வந்து போயிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நம்ம வந்து இங்கேருந்து ஈரோடு போகிறோம், சேலம் போய் அங்கே ஒரு வீடியோ போட்டோம். அதெல்லாம் வந்து 1,00,000 வியூஸ்க்கு மேலே வந்து போயிட்டு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து வந்திருக்கு. இது இப்போ நான் வந்து இதில் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இபைக் சகா சேனலை வந்து யூடியூப் நிறுவனத்துலேருந்து அங்கீகரித்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நமக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து யூடியூப் வந்து மானிட்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது முடித்து வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப அதிகமானு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்திருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம செல்ஃபோன் வச்சு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வரோம். இப்போ கூட வந்து செல்ஃபோன்லாம் அது வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஒரு வயர்டு மைக் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட போயிருக்கனால வந்து நம்ம இந்த வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றனால வந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து அது யூடியூப்லேருந்து ஒரு வருமானம் வந்தால் தான் அதை நம்ம பண்ணணுன்ற இது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த வகையில் யூடியூப்லேருந்து வருமானம் வந்தனால இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மைக் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கோம். இது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்திலேருந்து இந்த மைக்கு வந்து நம்ம இப்போ வந்து வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்மளோட வருமானத்தில் இந்த சேனலை ஆரம்பிக்கிறப்ப இது எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி வந்து இருந்துச்சு. அதையெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு தகர்த்தெறிஞ்சு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வந்திருக்குன்றது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லை தான் நம்ம எட்டியிருக்கோம். இப்போ இதோட அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வயர்லெஸ் மைக் தான் வந்து நம்ம இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து வயர் இருக்கனால வந்து எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து லாங்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டாக இல்லை. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து வயர்டு மைக் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வீடியோ எடுக்க கூட ஆள் இல்லை, கிரிம்பல் நம்மளாம் நிப்பாட்டி அதில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். பில் மாதிரி எதுவும் அனுப்பியிருக்காங்க, இது இங்கே இருக்கட்டும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வயர்லெஸ் மைக்கோட ஃபுல் பார்ட்டு டிஜிடெக். ஆல்ரெடி நம்ம வாங்கியிருக்க கிரிம்பலும் வந்து நம்ம வாங்கலை. கிரிம்பல் வந்து ஆக்சுவலாக ஓசி கிடச்சிது. இதுவும் வந்து ஒரே நிறுவனத்தை சேர்ந்தது தான். இதோட அன்பாக்சிங் வந்து இப்போ பார்ப்போம். இதை அந்த மைக்கு இதை நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மைக்கோட விலை, இதோட பர்ஃபார்மன்ஸ், இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்போ நான் வந்து அன்பாக்சிங் மட்டும் தான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த மைக்கோட விலை மற்றும் இதோட பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டு காமிச்சிடுறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மணி பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க டிஜிடெக்லேருந்து. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் DWM 101 அப்படின்ற மாடலை வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். இதில் வந்து 2.4G வயர்லெஸ்ஸு, டைப் C ஃபாஸ்ட் சார்ஜரு, அல்ட்ரா கிளியர் சவுண்டு. இப்போ நமக்கு வந்து கிளியர் சவுண்டு தான் வேணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வெளியே போய் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம், நமக்கு வந்து சவுண்டு வந்து வெளியே இருக்க நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றனால வந்து நம்ம இதை வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, பாக்ஸை கீழே வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ என்ன இருக்குன்றது நம்ம பார்ப்போம். எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. நான் இன்னும் பார்க்கல, டேரெக்டாக உங்களுக்கு காமிச்சிட்றேன்.
ஓகே, எடுத்தோடனே கீழே போடுறேன். ஃபுல்லாக ஜூமிங்கில் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர்னு போட்டிருக்காங்க. இதுவும் டிரான்ஸ்மிட்டர், 2 டிரான்ஸ்மிட்டர் வந்து வந்துடுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனில் மாட்டுறதுன்னு நினைக்கிறேன், ரிசீவர். ஓகே, இது 3 வந்து வந்துருச்சு. இதை இங்கே வச்சுருவோம். வேறு என்னென்ன பாக்ஸில் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு டைப் சி சார்ஜர் வந்து வந்திருக்கு. ஓகே, 1/2 நினைக்கிறேன். ஒரு யூஎஸ்பி மாட்டி 2 இது ஒரே நேரத்தில் சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, வசதி தான். இப்போ நம்ம இது 2 வந்து ஒரே நேரத்தில் சார்ஜ் போடணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது அருமையான விஷயம். அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாதான், நம்ம வந்து வச்சுருக்கிறது நார்மல் ஃபோனு தான். ஆனால் ஐஃபோனோட பின் வந்து டைப் சியிலேருந்து ஐஃபோன் பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அடுத்து வந்து ஐஃபோனுக்கு வந்து டைப் சி தான் வந்து வந்துடும். ஸோ இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீக்கர் மாட்டுறதும் டைப் சியும் கொடுத்துருக்காங்க. மேபி டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்மிட்டர் இதில் மாட்டி இதிலேருந்து நம்ம ஸ்பீக்கர் வயரில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னென்னு எனக்கு தெரில. இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வயர்லேருந்து டிரான்ஸ்மிட்டருக்கு மாட்டுற மாதிரி ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை இங்கே தனியாக வைப்போம். இது வந்து டைப் சி 2 இது வந்து ஐஃபோனோடது. வேறு என்ன பாக்ஸில் வந்துருக்குன்னு பார்ப்போம். இது பொசுன்னு இருக்குது. மைக் மேலே மாட்டுற கவர்னு நினைக்கிறேன். அவசரத்துக்குள்ளே அண்டாக்குள்ளே கை விட்டாலும் போகாது. ஓகே, இது வந்து நம்ம மைக்கில் மாட்டுறது. இது எப்படின்னு பார்ப்போம். இதை உள்ளே வச்சுருவோம், காற்றுக்கு பறந்துடும். ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்குன்னு தெரில. ஹெட்ஃபோன் மேபி ஆடியோ அவுட் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக இருக்கலாம். இது 2 கொடுத்துருக்காங்க. 2 டிரான்ஸ்மிட்டருக்கு 2 இது இந்த மைக்குக்கு மேலே மாட்டுற கவர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேபிள் ஒன்று இருக்குது, டைப் சி டு டைப் சி, இதோட ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து கேட் லாக்குன்னு நினைக்கிறேன். எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்குது. ஆப் இன்ஸ்டலேஷன் யூஸர், இதுக்கு ஆப் வேறு கொடுத்துருக்காங்களா? ஓகே, இது வச்சிடலாம். டிஜிடாக் எக்ஸ்ட்ரீம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஓகே, இதை நம்ம எப்படி ஆன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நமக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஓகே, இதை இப்போ சார்ஜு ஆன் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் இப்போ வரைக்கும் போடலை. லைட் வந்து எரியுது. ரிசீவர் தான் ஆன் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணால் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆன் ஆஃப் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரிசீவர். இது வந்து இப்போ ரிசீவ் பண்ணி ஃபோனுக்கு வந்து இதை அனுப்பும். டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்ம காலர்கிட்ட வச்சுருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதை இப்போ ஆன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இது 2 வந்து பேர் ஆயிடுச்சு. இன்னொன்னே ஆன் பண்ணுவோம். பிளிங்க் ஆச்சு. ஓகே, பேர் ஆயிடுச்சு. இப்போ இதோட வாய்ஸ் குவாலிட்டி நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா
அடுத்த வீடியோவில் வந்து இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே. இது நம்மளோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்டு. இதை வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும். மிக்க நன்றி. இது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இதை சொல்லியே ஆகணும். நம்ம 2 வருஷமாக நம்ம வீடியோ போட்டு நிறைய இடங்களில் வந்து இது நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதான்ற நிறையா குழப்பங்களுக்கு மத்தியில் வந்து போய்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் நமக்கு யூடியூப்லேருந்தே ஒரு வருமானம் வந்து இந்த கேஜெட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கிடையாது, 4000 சொச்சம் தான். அதோட பில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ₹4000 கூட கிடையாது, ₹3671. நம்ம இந்த கேஜெட்டை வந்து நம்ம ₹3671 வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்லேருந்து அந்த வருமானம் வச்சு வாங்கியிருக்கோம். இது உண்மையாக எனக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம். இதோட ஃபுல் வீடியோ வேணும், இதோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கம்பல்சரி வந்து இதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து சொல்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.